ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்வோம். சட்டி காய வச்சு சட்டி காஞ்சதும் ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம். நல்ல ஒரு சிரப்பு மாதிரி வரும். கலரும் அதிலே நமக்கு கிடைக்கும். இது ஒரு கிண்ணத்தில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் சீனி, ஒரு கப் ரவை வறுத்துருக்கேன், அந்த ரவையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ சீனி கரைத வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருப்போம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம், அதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுவோம். ரெண்டு முட்டையை தனியாக கலக்கி வச்சிடணும். 2 முட்டையை அடித்து நல்லா நுர வர அளவுக்கு. இப்போ இதோட சேர்த்துக்கிடுவோம். இட்லி சட்டியில் தண்ணி வச்சு கொதிக்கட்டும். ஒரு சின்ன மூடி உள்ளுக்க வச்சுக்கிடுவோம். முட்டை நல்லா அடிச்சிடட்டும். 2 சொட்டு எந்த எசன்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது சேர்த்துக்கிடுவோம். இதையும் அதோடு சேர்த்து கலக்கிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு இட்லி கொப்பரைக்குள்ளே வச்சுக்கிடுவோம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். தட்டில் தட்டிக்கிடும். நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வெட்டிக்கிடுவோம். தேங்காய் பால் முட்டையும் சேர்ந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியும் கூட உடலுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.